2021 பிரசாந்த் கிஷோரால் திமுக வெற்றி பெற்றது. திமுக 2021 பிரசாந்த் கிஷோரால் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறது, இதை பற்றி பார்ப்போம் விரிவாக. பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய மீட்டிங்க்கு, அதாவது பாத்தீங்கன்னா பொதுக்குழுவுல பங்கேற்று இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா முதல்வர் ஆவாரு, இவ்வளவு சதவீதம் வாக்கு பெறுவாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாவே வெற்றின்ற மாதிரி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்றத ஆதவ அர்ஜுனா முயற்சி செஞ்சாரு. ஆனா அதுல வெற்றின்றத பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அதுக்கான இம்பாக்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. தேர்தல் வியூக அமைப்பாளர், அதாவது பாத்தீங்கன்னா பீகார்ல பிரசாந்த் கிஷோரோட கட்சி இடைத்தேர்தலை போட்டிட்டு டெபாசிட் எழுந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் நினைச்சா ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியுமான்றது ரொம்ப வாய்ப்பு குறைவு. அதாவது பாத்தீங்கன்னா 100% வாய்ப்புகள் குறைவு. மீதமுள்ள 10% மட்டும்தான். அதுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு வியூகங்கள் பாத்தீங்கன்னா கடந்த 2021 பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வியூகமாக உங்கள் தொகுதி ஸ்டாலின், எல்லோரும் நம்முடைய மாதிரி ஒரு 5-6 திட்டங்கள் மூலமாக அந்த மக்கள் கிட்ட சென்றடைஞ்சாங்க. அது அந்த 10% மட்டும்தான் பிரசாந்த் கிஷோரோட பங்கு. மீதம் 90% திமுகவினருடைய உழைப்பு. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா என்றால் மக்கள், அதாவது 2021 பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு அதிகமாக இது பண்ணல. பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1.113 தான், 1% வாக்குகள் மட்டும்தான். 2021 பாத்தீங்கன்னா திமுக மொத்தம் 133 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதோட கூட்டணி பாத்தீங்கன்னா 151. அதே போல் பாத்தீங்கன்னா அதிமுக 66, அதோட கூட்டணியோட சேர்த்து 75. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பெருசான டிஃபரன்ஸ் கிடையாது. பிரசாந்த் கிஷோரோட உழைப்பு பாத்தீங்கன்னா அவர் போட்டிருந்தாருன்னா குறைந்தபட்சம் 180, அதாவது 180 தொகுதிகள் குறைந்தபட்சம் வந்திருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மின்றதுதான் இதோட இது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தினமும் ஒரு போராட்டம். அது பாத்தீங்கன்னா 2021க்கு அந்த 19-21 பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களை திமுக தினமும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு மக்கள் கிட்ட இருக்கும்ன்ற அந்த லைம் லைட்ல வச்சிட்டு இருந்தாங்க. திமுக எதிர்கொள்ள முடியாம அதிமுக அவங்களால முடியல, என்ன பண்றது, தினமும் ஒரு போராட்டம் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் மீறி அதிமுக இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். குறிப்பா பாத்தீங்கன்னா நீட் இஷ்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியை கூட்டணியில வச்சுக்கிட்டு இத்தனை சீட்டு வாங்கினதுன்றது அதிமுக ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பிஜேபி கடுமையாக விமர்சனம் இருந்த காலகட்டம். அதுவும் இன்னொன்னு சொல்ல போனோம்னா 2019 அதிமுக கடுமையாக பாமக விமர்சிச்ச காலம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்து 2021 இவ்வளவு வெற்றி பெற்றிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிரசாந்த் கிஷோரால பாத்தீங்கன்னா வெற்றி பெற, அவருடைய வியூகம் வெற்றி பெற வைக்குமான்றது வாய்ப்புகள் குறைவு. அதே போல தாவேக்காக்கு இப்ப நடக்கிற அவங்களோட கணிப்புகள் எல்லாமே சொல்றாங்க. தாவேக்கா பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளரா விஜய் அறிவிச்சு வெற்றி பெற்றுவாரு. முதல்வரே அறிவிக்க அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு ஓட் பேங்க் இல்ல, நம்ம மத்தவங்கள மாதிரி சொல்ல மாட்டோம். குறைந்தபட்சம் 15% அவங்க வாக்கு இருக்கு. ஆனா அது ஓட்டா இப்ப நீங்க 2021-24 சீமான் பாத்தீங்கன்னா 8% வாக்கு வாங்கியிருக்காரு. 8% வாக்கு மட்டும்தான் அவரால் வாங்க முடியும். அவரால் பாத்தீங்கன்னா சீட் கன்வர்ஷன், அதாவது வெற்றி பெற முடியுமா என்பது வாய்ப்புகள் குறைவு. தனிச்சு நின்று ஒரு கட்சியால வெற்றி பெறுவது ரொம்ப மிகவும் கடினம். அதாவது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல், கிராஸ் லெவல் வரைக்கும் வரணும். அது இன்னமும் பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு இருக்குன்றது முதல்ல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தவிர்த்து வேற எந்த கட்சிக்கும் கிராஸ் ரூட் கிடையவே கிடையாது. நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குர்கிராமம் சொல்லுவாங்கல்ல, குர்கிராமத்திலையும் இன்னைக்கு அதிமுகவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. அதாவது அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கி விட்டுட்டாங்க. அந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா தேமுதிக இருந்து நீங்க கேட்கலாம். தேமுதிக பாத்தீங்கன்னா எப்படி எதிர்கட்சி தலைவரா வந்தாருன்னா அதுக்கு கிராஸ் ரூட் வரைக்கும் அவர் உழைச்சாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் நடிகரா இருக்கும் போதே மக்களை களத்துல சந்திப்பார். பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு வயதான மூதாட்டியை முத்தம் விடுவது, அவர்களை அரவணைச்சு செல்வது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இப்ப எல்லாமே இன்னொன்னு சொல்றாங்க, 1972 வரலாறு திரும்ப வர வாய்ப்பு குறைவு. ஏன்னா அன்னைக்கு இருந்த சோசியல் மீடியா அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. ஓகேங்களா, எளிதில மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கான இதெல்லாம் இருக்கு. இன்னும் நம்ம குறிப்பா சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அன்னைக்கு இருந்த கரிஸ்மேட்டிக் கிராமத்துல இவ்வளவு வாக்காளர்கள் அன்னைக்கு கிடையாது. நீங்க அதை கம்பேரிட்டிவா பாக்கணும். நீங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டார். அது ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்திருக்காரு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அப்ப திமுக வெற்றி பெற்றதுக்கு எம்ஜிஆரும் ஒரு பங்கு. குண்டடிப்பட்டு எம்.ஆர். ராதா குண்டடிப்பட்டு அந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு பெரும் பங்கா இருந்தது. இதெல்லாம் இருந்துதான் எம்ஜிஆரோட காலத்துல வந்தார். ஏன்னா விஜய் முதல்வர் ஆவாரான்றது, எதிர்கட்சி தலைவர் ஆவாரது, அதுவும் ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது அவங்க சீட் கன்வர்ஷன் இருக்குமான்றது ரொம்ப ரொம்ப, அதாவது நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு
தளபதி தேவை. ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இப்ப ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த மாவட்டத்துல ஒரு தளபதிகள், நீங்க அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், குறிப்பா நம்ம எந்த கட்சியும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அது சொன்னா நம்மளோட அந்த ஆதரவாளர். அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கட்சி மட்டும் இல்ல, ஒரு 3 கட்சி கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா திமுக, அதிமுக, தேமுதிகவுக்கு இருந்தாங்க. இப்ப அந்த தளபதிகள் முற்றிலும் கிடையாது. அமமுக கூட கொஞ்சம் ஓரளவு கிராஸ் ரூட் வந்தாங்க. நீங்க அமமுக ஒரு டிடிவி தினகரன் அவருடைய வளர்ச்சிகள் அதிகமா இருந்தது. இப்ப எல்லாமே அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமமுக வந்து இப்ப அந்த அளவுக்கான கட்டமைப்பு கிடையாது. 2019 அமமுக அவ்வளவு கட்டமைப்போட இருந்தது. அந்த கட்டமைப்பெல்லாம் மீறி நீங்க பல ஸ்ட்ரகிள மீறி தான் அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் அநேகமா 5.8 60 வாங்கியிருந்தாங்க அமமுக. இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி தான் வாங்கியிருந்தாங்க. 2026 பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் இந்த 8% தக்க வைப்பாரான்னு கேட்கணும், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அப்ப இருந்த போட்டி வேற, நீங்க அதுதான் நாளுக்கு நாள் மாறுங்க. நீங்க வந்து வரலாறு திரும்ப ஆதவர்ஜி நான் சொல்றேன், வரலாறு திரும்ப வரும், வரலாறு என்றும் திரும்ப வராது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்று இருக்க காலகட்டம் வேற. குறிப்பா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியான்னு இருக்கு. அவன் தினமும் அவனோட மைண்டை வந்து ஒரு சொல்ல போனோம்னா இன்னைக்கு நைட்டு இருக்கும் ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு நைட்டு வந்து நான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலான்னு இருப்பேன். மறுநாள் பாத்தீங்கன்னா என்னோட சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. மறுநாள் ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போனான்னு வச்சுக்கலாம், பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து ஆதவர்ஜினா சொல்ல. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா என்கிட்ட டேட்டா இருக்கு, ஆதவர்ஜினா சொல்றாரு என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் டேட்டா வச்சு பேசுறேன். ஒரு டேட்டாவும் கிடையாது. டேட்டா வந்து இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுங்க, பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் என்ன பெருசா பண்ண முடியும்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு பின்பத்தை மாத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டவரை வந்து நல்லவரை மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா அதற்கான வேலைகளை வந்து அதுவும் இன்னைக்கு மாத்திரப்ப இன்னைக்கு நான் காலையில இது பண்ணிட்டு மதியம் மாத்த முடியாது. அதற்கான நேரங்கள் எடுத்துக்கும், குறைந்தபட்சம் ஒரு 2 மாசம் அதற்கான ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா 100% நம்ம வந்து அவர் நல்லவரான கட்டமைப்பு எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணலாம். அது வந்து சோசியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ் மூலமா கொண்டு போகலாம், அது இருக்குதான். அதே மாதிரியே தினமும் ஒரு பிரச்சனை இது பண்றது. அது சொல்றேனே, நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி நம்ம அலைன்ஸ் பத்தி கொஞ்சம் நல்லா பிரீஃபா பேசும் சரிங்களா. திமுகவோட கூட்டணி இதுதாங்க. இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் 100% மாறாதுங்க. அது வந்து 2026 இவங்க தான் இந்த கூட்டணி தான் வரும். அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்கல்ல நாம் தமிழர் கூட்டணிக்குள்ள வரும், அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது அந்த அவ்வளவு வர வாய்ப்பு குறைவு. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக இவங்க எல்லாமே ஒரு அணியில இருக்காங்க. அதை நம்ம 21 இருந்தாங்களா அதே அணி இருக்கும். ஏன் இந்த வியூகத்தை இப்ப தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு, ஏன் இப்ப அமித்ஷாவை போய் எல்லாம் பார்த்தாங்க? நீங்க அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து அவருக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்றாங்க. இப்ப 2019 ஏன் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது, அதாவது நாடாளுமன்றத்துல தோல்வி அடைஞ்சது காரணம் என்னன்னா, அந்த கடைசி நேரத்துல நம்ம ஒரு தேர்தல் கூட்டணி அடைஞ்சா அது பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். ஏன்னா தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்சு போக மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அரவணைப்பு இருக்காது. நீங்க ஏன் 2019 பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வந்து வலுவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 2017 இருந்து அவங்க தொடர்ந்து போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பண்ணதுனாலதான் திமுகக்கு 2019 சாலிட் வெற்றி. அதனாலதான் 2021 வெற்றி, 2024 வெற்றி, 26 பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி அந்த ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து முறியடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நல்ல ஒரு பாண்டிங்கா வச்சிருக்காரு. அது அவங்க எல்லாருமே டைரக்டா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒர்க் எல்லாமே பண்றாங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எடப்பாடி ஒருவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தேர்தல் வியூகம் இருக்கு, இதுவும் அவர் தான் பார்க்கணும். ரெண்டாவது சொல்ல போனோம்னா பணம் தேவை, தேர்தலுக்கு பணம் அதெல்லாமே தேவை. இதெல்லாமே எடப்பாடி ஒரே ஆள் தான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் எப்படி முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து மாறன், முலசேரி மாறன் எல்லாம் இருந்தாங்க ஓகேங்களா. அதே போல செல்வி ஜெயலலிதாவுக்கு பாத்தீங்கன்னா சசிகலா இருந்தாங்க. இதே போல அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே எடப்பாடிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் நம்பிக்கைக்குரிய நபரா யாரும் இல்ல. அவரால் வந்து தன்னை மட்டும்தான் நம்மளதான் எல்லாம் பண்ணணும். நீங்க கடந்த 2021 தேர்தல பாத்தீங்கன்னா அவரே தேர்தல் வியூக அமைப்பாளராக இருப்ப எல்லாமே அவரே பண்ணத்தான். அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு தோல்வியுமே சொல்ல போனா. ஏன்னா இன்னொரு விஷயம் போனீங்கன்னா பெருசா ஆன்டி இன்கம்பன்சி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. அப்ப ஏடிஎம்கேக்கு குறிப்பு ரொம்ப கம்மியா தான் ஆன்டி இன்கம்பன்சி. நான் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிக்கு நான் நேரடியா 2021 போயிருக்கேன், 24 ஒரு 24 ஒரு 70 தொகுதிக்கு நேரடியா போயிருந்தேன். நான் கலாய்வு பண்ணி பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, பட் இப்ப இருக்கு. அதையும் அதை வந்து திமுக கண்டிப்பாக அதை எப்படி எதிர்கொள்ளும் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க திமுக. அதே போல இவங்களுமே
இப்ப அதிமுகவும் ஸ்ட்ராட்டஜி பெருசா ஒரு அளவுக்கு கொண்டு வரல. ஏன்னா அவர் யாரும் இது பண்ணல. இருந்தவங்க அதான் சொல்லி தேர்தல்ன்றது வந்து போர்க்களம். இந்த போர்க்களத்துல வந்து வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து இதுல சூட்சமங்கள் நிறைய இருக்கும். 2011 தேமுதிக வெற்றி பெற்றது. ஆனா தேமுதிக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு இல்லாத காரணம் என்னன்னா தேர்தல். அந்த மாதிரி நீங்க கூட இருக்கவங்களே பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அவர்கள் துரோகி ஆவார்கள். அவர்கள் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கான தேவைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவையின் அடிப்படையில் அவர்கள் மாறுவார்கள். அந்த காரணத்தினாலதான் தேமுதிக என்ற ஒரு கட்சி நீ ஃபுல்லா இன்னைக்கு இல்லாம போனது காரணமே அதுதான். அது வந்து அரசியல வந்து அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த விஜயகாந்துக்கு வந்து சரியா பண்ண தெரியல. அவருக்கு அவர் வெகுளியா இருந்தார். மீடியா இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க அதையும் கேட்டு பாருங்க. விஜய் வருவாரா? விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரம் கண்டிப்பா வருவார். வராம தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா கேரவான்ல இருந்துட்டு ஒரு 4 இடம் 10 இடம் பண்ணிட்டு, பட் அது இம்பாக்ட் இருக்குங்க. நான் வந்து இம்பாக்ட் இருக்காது, விஜயோடைய தேர்தல் பிரச்சாரம் இம்பாக்ட் இருக்காது, விஜயால ஒண்ணும் பண்ண முடியாது கிடையாது. 2 பேரோட வாக்கு பிரிப்பாருங்க. அதிமுக வாக்கும் பிரிப்பா, திமுகவோட வாக்கு பிரிப்பா. அது யாரோட வாக்கு அதிகமா பிரிக்க போறான்றதான் நம்ம தேர்தலில் தான் தெரிஞ்சுக்க மாட்டோம். அது வந்து எந்த ஒரு மனசுலையுமே நம்ம பாத்தீங்கன்னா மக்களுடைய மனதுல என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியா இருந்தா மக்கள் 100% இவங்க தான் ஓட்டு போடுவாங்க, இவங்க தான் வருவாங்கன்றது யாராலுமே சொல்ல முடியாது. அது ஸ்ட்ராட்டஜி அவங்களால கிடையவே கிடையாது. நீங்க சேனல் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்துருவாரு, அவங்க வந்துருவாங்க. இது பின்னாடி நம்ம இதுதான் சொல்லுவாங்க. தனியொருவன் படத்துல ஒரு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பின்னாடி நிறைய இருக்குங்க. நீங்க நம்ம அதான் சொல்றீங்க. ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய லாபி வந்து இங்க பெருசா இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி ஆர்எஸ்எஸ் கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அவர்களுடைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு. 2017 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் ஓபிஎஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணது பாத்தீங்கன்னா குருமூர்த்தி. அந்த குருமூர்த்தி யாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தை தான். அதுவே முன்னாள் முதல்வர் எடப்பாடியா இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய கட்டமைப்புன்றது வேற. அது நான் பேர் குறிப்பிட முடியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் குறிப்பிட்டா அது பெரிய கேஸ் அந்த அளவுக்குலாம் போயிடும். அதனாலதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றோம். எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. அதனால ஆர்எஸ்எஸ் உடைய கட்டமைப்பு பின்னாடி பெருசா இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில வெற்றி பெற்றது, மகாராஷ்டிரா வெற்றி பெற்றது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய சேர்ந்துதான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே இந்த வியூகத்தை இப்ப அவங்க வகுக்க போறாங்க. இந்த வியூகத்துல அதுல திமுக எப்படி எதிர்கொள்ள போது கண்டிப்பாக எதிர்கொள்ள. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 2-3 டீம் இருக்காங்க. பெண் டீம் இருக்காங்க. ஐபேக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு டீம் ஒரு 2-3 டீம் சைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் எதிர்கொண்டு ஒரு சவாலா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருக்காது. ஏன்னா தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப பெரிய. ஏன்னா இங்க 2 விஷயம் தாங்க. திமுக ஆதரவு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு. இதுதாங்க. இங்க வேற எந்த ஒரு இதுமே கிடையாது. நீங்க தமிழ்நாடு அரசியலை போது இது 2 தான் இருக்கு இப்போதைக்கு. நான் வந்து முன்னாள் அரசியல் நான் பேசல, அதாவது சொல்லுவாங்க வரலாறு பேசுவதற்கு நான் வரல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை தான் நம்ம பேச வரோம். ஓகேங்களா? இந்த திமுகவுடைய ஆதரவு வாக்கு திமுகவுக்கு தாங்க போகும். ஓகேங்களா? எதிர்ப்பு வாக்குனா அந்த எதிர்ப்பு வாக்கு ஸ்பிளிட் இருக்கு. புரியுதுங்களா? விஜய்க்கும் போகும், அதிமுகவுக்கும் போகும், நாம் தமிழர் சீமானுக்கும் போகும். இந்த எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட்டிங் இருக்கு. அது ஒரே இதுல போகாது. ஆனா நீங்க திமுகவுடைய ஆதரவு வாக்கு மீன்ஸ் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்துல இருக்கவங்க எல்லாருமே மொத்தமா எடுத்துட்டு போய் இப்ப விசிகே கூட்டணியில் இருக்கிறவங்க திராவிட சித்தாந்தம் அவங்க அப்படியே இன்டாக்டா போகும். புரியுதுங்களா? இது வந்து ஸ்பிளிட்டிங் இருக்கு. அதனால திமுகவுக்கு வெளியே வெற்றி ஒரு எளிதில் இருக்கு. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு. இருந்தாலும் இதை திமுக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் தான் இருக்கு. என்னுடைய கருத்து கணிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக 234 தொகுதியிலுமே தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தி நம்ம விரிவாக கொடுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகுதிகள் திமுக வரும் அக்யூரேட்டா. ஏன்னா நான் கடந்த தேர்தலை நான் சொன்னது பட் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நம்ம பண்ண முடியாம கடந்த தேர்தலில் நான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளுக்கு நேரடியாக போய் மக்கள் கிட்ட நேரடியா சந்திச்சு பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஆண்டும் நான் அதை முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக ஒரு துல்லியமான ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை நம்ம தருவோம். இன்று இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான். நாளைக்கு தினமும் இப்ப நாளைக்கு வந்து வக்ஃப் போர்டோடைய அந்த இது பண்ணியிருக்காங்க, மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அதை பத்தி நாளைக்கு விரிவா பேசுவோம். ஒவ்வொரு விஷயத்த பத்தி தினமும் இதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம மக்களின் கேள்வி யூடியூப்ல தினமும் ஒரு அப்டேட் எல்லாரும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் முக்கியமா சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க. நீங்க களத்துல இருக்கீங்க, மக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை மாதிரி பண்ணுங்க ப்ரோ, உங்க வீடியோ இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம் கண்டிப்பா சொல்லுங்க. சரி, என்னோட நம்பர் நான் கொடுக்குறேன். அதுலயுமே நீங்க ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.